Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்திச் சுருக்கம். தாவேகாவில் பெரிய டீல் பேசும் விசிக. சைலண்ட் வேலையில் திருமாவளவன். திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 2 சட்டசபை தொகுதிகளில் வென்றது விசிக. தேர்தலுக்கு பின் அமைந்த தாவேக அரசுக்கு ஆதரவளித்து அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவனை அமைச்சராக்க முயற்சி நடந்தது. முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதியை திருமாவளவனுக்கு விட்டுத்தர தாவேக முன்வந்தது. அதை ஏற்க திருமாவளவன் மறுத்துவிட்டார். இதற்கிடையே விசிகவில் உட்கட்சி பிரச்சனையால் சிலர் திமுகவில் இணைய தயாராகி வருகின்றனர். அவர்களை சமாதானப்படுத்த சிலருக்கு வாரிய தலைவர் பதவி வாங்கித் தருவதாக பேசப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஒரு தொகுதியை பெறவும் விசிக தலைமை முயற்சித்து வருகிறது. இதுகுறித்து விசிக நிர்வாகிகள் கூறியதாவது: ராஜ்யசபா எம்பி பதவிக்கு முயற்சி செய்தோம், அது காங்கிரசுக்கு தரப்பட்டது. தற்போது அதிமுகவினர் ராஜினாமா செய்த 4 தொகுதிகள் உட்பட 5 சட்டசபை தொகுதிகள் காலியாக உள்ளதால் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. ஏற்கனவே திருமாவளவனுக்காக திருச்சி கிழக்கு தொகுதியை விட்டுத்தர தாவேக முன்வந்தது. இடைத்தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியை விசிகவுக்கு ஒதுக்கும்படி கேட்டுள்ளோம். வன்னியர் மற்றும் பட்டியலினத்தவர் அதிகம் வசிக்கும் தொகுதி என்பதால் விசிகவுக்கு ஒதுக்கினால் வெற்றி பெற முடியும் என்றும் தெரிவித்துள்ளோம். மதுராந்தகம் தொகுதியை ஒதுக்காவிட்டாலும் வேறு தொகுதிகளில் ஒன்றை ஒதுக்குமாறு தாவேகவிடம் கேட்டுள்ளோம். திருமாவளவன் போட்டியிட்டால் தருவதாக தாவேக கூறுகிறது. தொடர்ந்து பேச்சு நடந்து வருகிறது என அவர்கள் கூறினர். 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். தென்மேற்கு பருவமழை தொடங்கி கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளிலும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கான மழை நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று கோவை மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை கோவை மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரியில் மிக கனமழை பெய்யலாம். தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் விருதுநகரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காலியாகும் பாஜக கூடாரம், அண்ணாமலை பக்கம் அணிதிரளும் கூட்டம். தமிழக பாஜகவிற்கு எழுச்சியூட்டிய முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த ஓராண்டாகவே அதிருப்தியில் இருந்தார். தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமலும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். கட்சியில் உரிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்று கருதினார். அவரது நிலையை எண்ணி ஆதரவாளர்களும் கட்சி செயல்பாடுகளில் அக்கறை காட்டவில்லை. தனி கட்சி துவங்கும் முடிவில் பாஜகவில் இருந்து விலகுவதாக தேசிய தலைமையிடம் அண்ணாமலை கடிதம் அளித்தார். மக்களின் எண்ணங்களுக்கேற்ப கட்சியை துவக்குவது, அதில் இளைஞர் பட்டாளத்தை அதிகம் ஈர்ப்பது என்ற வகையில் செயல்பட உள்ளார். அவரது ராஜினாமாவை பாஜக தலைமை ஏற்றுக்கொண்டுள்ளது. புதிய பாதை, புதிய இயக்கம், புதிய பரிணாமத்தோடு பார்வையோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பது என் ஆசை. தமிழகத்தில் அடுத்து நடக்கும் பொது தேர்தலில் நமது கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று அறிவித்த அண்ணாமலை நேற்று இது நம்ம இயக்கம், வி த லீடர்ஸ் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார். அண்ணாமலை தொடங்கியுள்ள இந்த இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை வேகமாக நடந்து வருகிறது. முதல் 1 மணி நேரத்தில் 1,10,000 பேர் பதிவு செய்து இணைந்திருந்தனர். பிறகு இரவு 7 மணி நிலவரப்படி 7,50,000க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்து இணைந்திருந்தனர். இன்று காலை நிலவரப்படி அந்த எண்ணிக்கை 11 லட்சத்தை கடந்தது. காலை 5:50 மணி நிலவரப்படி 11,21,550 பேர் பதிவு செய்து இணைந்துள்ளனர். ஏற்கனவே இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு மிகுந்த செல்வாக்கு உண்டு. அது தற்போது நிரூபணமாகும் வகையில் அண்ணாமலையின் இயக்கத்தில் இளைஞர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வேகமாக இணைந்து வருகின்றனர். இந்நிலையில் அண்ணாமலை விலகலை தொடர்ந்து பாஜகவில் பல்வேறு மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் வெளியேற துவங்கிவிட்டனர். தமிழக பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன், தாம்பரம் தொகுதி பாஜக அமைப்பாளர் வேதா சுப்பிரமணியம், தமிழக பாஜகவின் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான நளினி ஸ்ரீ, கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் வசந்தராஜன், பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் விஷ்ணு பிரசாத், சென்னை நிர்வாகி வினோத், ராமநாதபுரம் நிர்வாகி செந்தில்குமார் உட்பட பலரும் வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் அண்ணாமலை விரைவில் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்துவிட்டு 10 நாட்கள் பாபா தரிசனத்திற்காக இமயமலை செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. மாற்றி யோசிக்கும் இந்தியா, 1 லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 20 குறைக்கும். மாபெரும் மாற்றம் தரும் E85 திட்டம்.
சர்வதேச போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக ஏறியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியாவில் பெட்ரோலில் எத்தனால் கலப்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. தற்போது பெட்ரோலில் 20% வரை மட்டும் எத்தனால் கலக்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. இதனை எத்தனால் 20 பெட்ரோல், அதாவது E20 பெட்ரோல் என்கின்றனர். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் சதவீதத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் E85 மற்றும் E100 ரக எரிபொருளை அறிமுகப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் வாகனத்தை அறிமுகம் செய்ய மாருதி சுசுகி மற்றும் ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. இந்த நிலையில் டில்லியில் IOC நிறுவனத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 85% எத்தனால் கலந்த எரிபொருளை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் புரி அறிமுகம் செய்தார். 85% எத்தனால் கலந்த எரிபொருளில் இயங்கும் வாகனங்கள் விற்பனையில் டொயோட்டோ சிறந்து உள்ளது. இதற்காக E20 எரிபொருளில் இயங்கும் கார்கள் பயனற்றவை என்பது அர்த்தம் இல்லை. E85 எரிபொருள் என்பது வேறு வகை. எத்தனால் கலப்பால் இந்தியாவில் 1.85 லட்சம் கோடி அந்நிய செலாவணி மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் இருப்பில் பற்றாக்குறை ஏதும் இல்லை. சர்வதேச அளவில் நிலவும் ஸ்திரமற்ற சூழ்நிலையிலிருந்து இந்திய நுகர்வோரை பாதுகாத்து இருக்கிறோம். E85 எரிபொருள் விலை E20 எரிபொருள் விலையை விட லிட்டருக்கு 20 ரூபாய் குறையும். சர்வதேச வளர்ச்சி அடிப்படையில் இந்தியாவின் எரிசக்தி தேவை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. எரிபொருள் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க E85 எரிபொருள் பெரிய பங்களிக்கும் என ஹர்தீப் புரி கூறினார். 85% எத்தனால் மற்றும் 15% வழக்கமான பெட்ரோல் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து உருவாக்கப்படும் ஒரு கலப்பு எரிபொருள்தான் இந்த E85. எத்தனால் என்பது கருப்பு சர்க்கரை, சோளம் மற்றும் விவசாய கழிவுகளில் இருந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுகிறது. எத்தனால் தயாரிப்புக்கு கரும்பு மற்றும் விவசாய கழிவுகள் தேவைப்படுவதால் இது விவசாயிகளின் வருமானத்தை நேரடியாக உயர்த்த உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது. சிபிஐ கைக்கு சென்ற ஆதாரங்கள் பெரும் சிக்கலில் செந்தில் பாலாஜி. 2021 முதல் 2023 வரை ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டது. இதில் 397 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துள்ளது. இது தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அரசு அதிகாரிகள் மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையே டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் டெண்டர் தொடர்பான ஆவணங்கள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் திருடப்பட்டுள்ளது. டெண்டர் தொடர்பான ஆவணங்கள் குறித்த கணினி ஹார்ட் டிஸ்குகளும் திருடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கணினி ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்த கோபிநாத் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 34 ஹார்ட் டிஸ்குகளை பறிமுதல் செய்துள்ளனர். அவரிடம் பறிமுதல் செய்த ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள் சிபிஐ அதிகாரிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சில ஆவணங்கள் இருந்தன. அவற்றையும் போலீசார் ஒப்படைத்துள்ளனர். இதனால் செந்தில் பாலாஜி மற்றும் அரசு அதிகாரிகள் மீதான சிபிஐ விசாரணை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. டிவிக்கு அணிக்கு பெயர் சூட்டிய காங்கிரஸ், கூட்டணிக்குள்ளே கொதிப்பு. தாவேகா தலைமையிலான அரசில் காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக் கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அரசுக்கு வெளியிலிருந்து இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவளிக்கின்றன. இந்த சூழலில் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி தரப்பட்டுள்ளது. அந்த பதவிக்கு காங்கிரஸ் மேலாண்மை பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்ட அறிக்கையில் தாவேகா, காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சார்பில் முதல் எம்பி வேட்பாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகிறேன். என் மீது நம்பிக்கை வைத்த ராகுல் மற்றும் முதல்வர் விஜய்க்கு மனமார்ந்த நன்றி என கூறியிருந்தார். திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேகா அணியில் சேர்ந்துள்ள கட்சிகளை ஒருங்கிணைத்து புதிய கூட்டணியாக சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்ற பெயரை பிரவீன் சூட்டியதற்கு விசிக மற்றும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விசிக தலைவர் திருமாவளவன் கூறுகையில், கூட்டணியின் பெயர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. தாவேகா ஆட்சிக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரவளித்து வருகிறோம் என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம், பிரவீன் சக்கரவர்த்தியின் அறிக்கையை அதிக பிரசங்கித்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன், சமூக நீதி முற்போக்கு கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெயரை பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டது தவறானது என்றார். இதையடுத்து பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்ட விளக்க அறிக்கையில்,
சமூக நீதி முற்போக்கு சக்தி என்பதற்கு பதிலாக கூட்டணி என தவறுதலாக குறிப்பிட்டுவிட்டேன் என விளக்கம் அளித்தார். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது விசிக சார்பில் அமைச்சர் வன்னியரசு உடனிருந்தார். இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் ஆகியவை சார்பில் யாரும் வரவில்லை. எனவே அக்கட்சிகளின் அலுவலகங்களுக்கு சென்று பிரவீன் சக்கரவர்த்தி நன்றி தெரிவித்தார். அவருடன் காங்கிரஸ் அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமாரும் சென்றனர். இந்தியா மீது கை வைத்தால் உலகம் ஆட்டம் கண்டுவிடும். ரஷ்யாவுடனான உறவை குறைக்கும்படி இந்திய பிரதமர் மோடிக்கு மேற்கத்திய நாடுகள் அழுத்தம் கொடுக்கின்றன. இது உலக ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் என ரஷ்ய அதிபர் புட்டின் எச்சரித்துள்ளார். உலகின் பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இந்த இடத்துக்கு அந்த நாடு எளிதாக வரவில்லை. பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் நடவடிக்கைகளே இதற்கு காரணம். இந்தியாவுடனான பரஸ்பர வர்த்தகத்தை ஆண்டுக்கு 5.70 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 9.50 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்துவோம். இந்தியாவுடனான ரஷ்யாவின் ஒட்டுமொத்த ஈடுபாட்டையும் மேலும் விரிவுபடுத்துவோம். எங்களது நட்பை சோதிக்கும் வகையில் ரஷ்யாவுடனான உறவை குறைத்துக் கொள்ளும்படி இந்தியாவுக்கு சில நாடுகள் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இது உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு தீங்கு விளைவிக்கும். இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடன் எங்களது உறவு மேலும் வலுவடையும். அதற்கான அனைத்து திட்டங்களும் தயாராக உள்ளன என புட்டின் கூறினார். மேலும் இந்தியா, சீனாவுடன் நாங்கள் நல்லுறவை கொண்டுள்ளோம். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இந்திய பிரதமர் மோடியும் எல்லை பிரச்சினைகள் உள்பட பரஸ்பர பிரச்சினைகளை தீர்க்க முயற்சித்து வருகின்றனர். இதில் ரஷ்யா தலையிடாது. இந்தியா, சீனா இடையிலான உறவு பல பரிமாணங்களை கொண்டது என அவர் கூறினார்.